ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதோட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக சுக்கிட்டி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லலாம். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இதை வந்து அடிக்கடி இது உணவில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி பாதி அளவுக்கு கீரல் போட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து முக்கால்வாசி எண்ணெயிலேயே வேக வைக்க போகிறோம், அதனால கொஞ்சம் சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு வதக்கி அரைக்க தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். அதோட ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கலாம். கீரைக்கும் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை லைட்டாக கசப்பு தன்மையோடு இருக்கும், அதனால் இதோட நம்ம கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கீரையோட கசப்பு தன்மையும் கம்மியாகும். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து கழுவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இது வேக வச்சிடலாம். இது வேகிற டைமில் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பூண்டும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பூண்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். இதெல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது வந்து ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறட்டும். இதே கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம கத்திரிக்காவை வதக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவெல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து முக்கால்வாசி எண்ணெயிலேயே வேக வச்சிடலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு இது வந்து நல்லா வேக வரைக்கும் வதக்கிடலாம். கத்திரிக்காவை இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் ரெடி ஆகிற டைம்லேயே கீரை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ குழம்பும் கீரையும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், அதோட 2 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கீரைக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் குழம்புக்கு அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேங்காவோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வதக்கினா இந்த எண்ணெயிலேயே குழம்பு தாளிச்சிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு தாளிக்க 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதோட வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு வந்து இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு நம்ம கீரையை தாளிச்சிடலாம். இப்போ கீரை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். கீரைக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், அதுதான் வாசனை டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கீரையை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரை வந்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ கீரை வேகிற டைம்லேயே குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கீரை வெந்துருச்சு. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதோட நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். இதில் லைட்டாக தண்ணி இருக்குது, இந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆக வரைக்கும் வேக வச்சிடலாம். நம்ம சாம்பார் செய்கிற அன்றைக்கி இந்த கீரை செய்கிற மாதிரி இருந்தால் சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக போடும்போது கீரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக போட்டுட்டு இதோட நம்ம வந்து சேர்த்துடலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கீரை நல்லா வதக்கும் போதே சூப்பராக வாசனையோடு இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுக்கிட்டி கீரை பொரியல். இது ஒயிட் ரைஸோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுக்கிட்டி கீரை காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.